ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யுது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸுக்கு ஆன்சர் ஸ்ட்ரக்சரிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன், ஒரு 15 மார்க்குக்கு எப்படி ஆன்சர் எழுதணும்னு சொல்ல போகிறேன்னா, இப்போ ரீசெண்டாக வந்த கரண்ட் அஃபேர்ஸு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு குளோபல் இன்வெஸ்டர் மீட்டு 2024 சென்னையில் நடந்தது. இதை பற்றி கொஷின் வந்து அப்கமிங் குரூப் 1 மெயின்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஈவன் அப்கமிங் குரூப் 2A மெயின்ஸ் சப்போஸ் மெயின்ஸ் இருந்ததுன்னா அதுலேயும் இந்த கொஷினை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கொஷினுக்கு எப்படி நீங்கள் வந்து கிறிஸ்பாக ஆன்சர் பண்ணணும், அதே மாதிரி உங்களுக்கு வித்தின் அ டைம் 10 மினிட்ஸ்க்குள்ளேயும் முடிக்கணும், 70+ லைன்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், கண்டென்ட்டும் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்னா முழுக்க கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸில் உள்ள இன்ஃபர்மேஷன் மட்டும் எழுதுனா தான் மார்க்கு, அப்படி எழுதலைன்னா மார்க் இல்லைன்னு நிறைய வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பீங்க. இப்போது இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கு மெயின்ஸுக்கு நோட்ஸ் எடுக்கணும்னு சொன்னேன்னா நீங்கள் ஒரு 2-3 பேஜ் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பீங்க. பார்க்குற எல்லா நியூஸ்க்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்துகிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் எடுத்துகிட்டு இருந்தால் உங்களால் ஆன்சர் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நான் ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக் சொல்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கா, 40 to 50% இல்லை மினிமம் 30 to 40% கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட் கொடுங்க. மிச்சம் இருக்கிற 60%க்கு மேலே இருக்கிற கண்டென்ட்டை ஸ்டாட்டிக் போர்ஷன் கொடுத்துருங்க. இப்போ இதை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸு. இது வந்து நியூஸ் பேப்பரில் அந்த நியூஸ் பேஸ் பண்ணி எழுதியிருக்கேன், ஹெட்டிங் சப்ஹெட்டிங் கொடுத்து எழுதியிருக்கேன். இது வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸு, பாதி வந்து கரண்ட் அஃபேர்ஸ். இதுக்கப்புறமா உள்ளது தமிழ்நாட்டு முதலீட்டாளர்களின் சுருக்கம்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக 11th எக்கனாமிக்ஸ் புக்கில், சமச்சீர் புக்கில் இருக்கிறது. இந்த கண்டென்ட்டை தான் நான் வந்து மிச்சதெல்லாம் கொடுத்துருக்கேன். தமிழ்நாட்டோட பொசிஷன் என்ன, தொழில்துறையில் என்னென்ன துறையில் என்னென்ன பங்களிப்பு வகிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான். அப்போ வந்து உங்களுக்கு மினிமம் ஸ்டாட்டிக் போர்ஷனை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கனாலே எந்த கொஷின் கேட்டாலுமே நீங்கள் வந்து ஒரு 50 to 60% கண்டென்ட்டை கொடுத்துடலாம். அதனால தான் ஸ்டாட்டிக் போர்ஷனை நல்லா படித்து வைங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ நிறைய பேர் வந்து கொஷின் பேப்பரை பார்த்துட்டு எல்லாமே கொஷினை கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்குறான், எல்லாமே புதுசாக தான் கேட்குறான், நான் எங்கேருந்து ஆன்சர் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. சமச்சீர் புக்கு கண்டென்ட்டும் உள்ளே கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா நீங்கள் நியூஸ் பேப்பரில் படித்த கண்டென்ட் கொடுக்கணும். ஓகே, இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். எப்பவுமே மொதல் 3 லைன் வந்து 300 எழுதுறதுக்கு அலாட் பண்ணிடுங்க. டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஒரு 3 லைன் தொடர்ந்து எழுதுங்க. 300ன்னு எழுதணுமானா எழுதலாம், எழுதாமல் கூட இருக்கலாம், அது முக்கியம் கிடையாது. ஆனால் 3 லைன் தொடர்ந்து சென்டென்ஸ் பேஸில் ஒரு 2-3 சென்டென்ஸ் கொடுங்க. அது என்னவா வேணால் இருக்கலாம். இப்போ நான் கொடுத்தது வந்து $1 trillion பொருளாதார கனவிலக்கை அடையும் முயற்சியில் முக்கிய அங்கமாகவும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுவும் எழுதலாம். இது ரொம்ப சிம்பிளானது, ஒரு இலக்கை வச்சு நான் சொல்கிறது. இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடைபெற்றது, தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் அதுக்கப்புறமா முதலீடுகளை அதிகரிக்கவும் இது நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கூட கொடுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுனாலும் எழுதலாம். ஆக மொத்தம் ஒரு 3 லைன் எழுதணும். இந்த 3 லைன் வந்து என்னங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி ஃபார்மெட்டில் எழுதி பழகிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு டேட்டா கொடுங்க. எப்போவுமே இந்த மாநாட்டோட எவ்வளோ முதலீடு ஈர்க்கப்பட்டதுன்னா 6 லட்சம் கோடி முதலீடு ஈர்ப்பு. ஸோ இது வந்து ஒரு கீ பாயிண்ட்டாக எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால் ஒரு டேட்டா வந்து எந்த கொஷின் எழுதினாலும் ஒரு டேட்டா போதும். நிறைய டேட்டாலாம் வளவலான்னு கொடுக்காதீங்க, மறந்து போயிடும். அதுவும் ஒரு எக்ஸாக்டாக இருக்கணும்னு கிடையாது, ஒரு அப்ராக்சிமேட் நம்பர் கொடுத்தாலும் போதும். எக்ஸாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 6 லட்சத்தி அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ போகும் நம்பரு, அதெல்லாம் கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட்டு 6 லட்சம் கோடி ரூபாய், அவ்வளோதான். அதுக்கடுத்து ஒரு லைன் விடணுன்னாலும் விட்டுக்கோங்க. நான் லைன் விடலை, நீங்கள் விடணுன்னா விட்டுக்கோங்க. நான் லேட்டராக தான் இந்த இதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணேன். ஸோ எழுதும்போது ஃபஸ்ட்டு மறந்துட்டேன், அதுக்கப்புறமா தான் இன்சர்ட் பண்ணேன். நீங்கள் சப்போஸ் ஃபஸ்ட்டே எழுதுனீங்கன்னா ஒரு லைன் விட்டுட்டு கூட எடுத்து ஆரம்பிக்கலாம். இப்போ அடுத்து வந்து ஒரு 5 பாயிண்ட் எழுதியிருப்பேன். இடம், நாள், அறிக்கை வெளியீடு, திட்டம், பங்கேற்பு அப்படின்னு சொல்லிட்டு 5 ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். எப்போவுமே மெயின்ஸோட ஒரு ட்ரிக் என்னென்னா, ஹெட்டிங் சப்ஹெட்டிங் எவ்வளோக்கு எவ்வளோ ஹெட்டிங் சப்ஹெட்டிங் கொடுத்து எழுதுறீங்களோ அந்த லெவலில் வந்து நீங்கள் இழுத்து எழுதலாம். ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் எழுதுனா ஒரே ஒரு 3 லைனில் முடிச்சிடலாம். தமிழ்நாடு சென்னையில் நடந்தது, 7-8 ஜனவரியில் நடந்தது, இந்த 2 அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த திட்டம் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு 5 to 7 லைன்ஸில் இதை முடிச்சிடலாம். ஆனால் பாருங்கள், நான் ஒரு பேஜையே எழுத்து வச்சுருப்பேன். ஏன்னா அப்படி எழுதுனா தான் நீங்கள் டைம்குள்ளே முடிக்க முடியும். நம்மளுக்கு இருக்கிறது டைம். பேப்பரை கம்ப்ளீட் பண்ணணுன்னா வித்தின் டைம்குள்ளே முடிக்கணும். அப்போ உட்காந்து வளவளன்னு எழுதிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்போது வந்து நம்பர் ஆஃப் கொஷினை நீங்கள் நிறையன்னா எழுதாமல் மிஸ் பண்ணிட்டு வருவீங்க, அது உங்களுக்கு மார்க் அடி வாங்கும். ஸோ அதனால் கொடுக்குறத ஓரளவு ஆவரேஜாக கொடுத்தாலே போதும். ஸோ இடம் சென்னை தமிழ்நாடு கொடுத்துட்டேன்.
நாள் பார்த்தீங்கன்னா 7-8 ஜனவரி 24. ஒன்று இதை வந்து இங்கே மேலேயே எழுதி ஒரு லைன் விடலாம், இல்லைன்னா கீழே எழுதிக்கலாம், 2 ஃபார்மெட்டு. அடுத்த அறிக்கை வெளியீடு என்னென்ன அறிக்கை இது பண்ணான்னா, தமிழ்நாடு குறைக்கடத்தி மற்றும் மேம்பட்ட மின்னணு கொள்கை, செமிகண்டக்டர் அண்ட் மேனுஃபேக்சரிங் பாலிசி 2024. அடுத்து $1 trillion அமெரிக்க டாலர் இலக்கு, டார்கெட் $1 trillion அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 இது வந்து செயல் திட்ட அறிக்கை, இது வந்து கொள்கை, இந்த 2 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன திட்டம் தொடங்கப்பட்டதுன்னா டான் ஃபண்டுங்கிற திட்டம் தொடங்கப்பட்டது. டான் ஃபண்ட் பங்கேற்பு, இதுதான் வந்து கொஞ்சம் நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும், ஞாபகம் இருந்தால் இது எழுதிக்கலாம், இல்லாட்டி அப்ராக்சிமேட்டாக மினிமம் வந்து ஒரு 2 டேட்டாவது கொடுத்துருங்க. 9 அதிகாரப்பூர்வ பங்குதார நாடுகளாக வந்தது இந்த மாநாட்டுக்கு. பார்த்திங்கன்னா 9 நாடுகள் வந்து அதிகாரப்பூர்வ பங்குதாரராக நாடுகள் வந்துச்சு. எவ்வளோ உறுப்பினர் சர்வதேச பிரதிநிதி வந்திருந்தாங்கன்னா 450 மேற்பட்ட சர்வதேச பிரதிநிதி, 50க்கும் மேற்பட்ட நாடுகள் கலந்து கொண்டாங்க. ஸோ இந்த 3 டேட்டா கொடுத்தாங்க கூட போதும். பேச்சாளர்கள் கூட கட் பண்ணியிருக்கேன், வேண்டாம்னா இது பண்ணிக்கலாம். சிறப்பு விருந்தினர் வந்து பியூஷ் கோயல், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர். இதோட கருப்பொருள் பார்த்திங்கன்னா 3. இதை டேரெக்டாக மாநாட்டின் கருப்பொருள்னு சொல்லி 1, 2, 3 போட்டும் எழுதலாம், இல்லைனா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் மாதிரி ஏதாவது ஒன்று வரைஞ்சி எழுதுங்க. எதுக்காக இது யூஸ் பண்ணுறதுன்னா ஸ்பேஸை ஃபில் பண்ணுறது தான், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணலாம். நிறைய இடத்துல யூஸ் பண்ணாதீங்க, ஏதோ 1-2 இடத்துல இதை இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும்னா நிறைய கண்டென்ட்டே எழுதாத மாதிரி இருக்கும். நான் மொத்த ஆன்சர்லேயும் இந்த ஒரு இடத்துல தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுன்னா பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் நார்மலாக எழுதுகிற மாதிரி எழுதலாம். ஹெட்டிங் கொடுத்து 1, 2, 3ன்னு இது பண்ணிக்கோங்க. மாநாட்டின் கருப்பொருள் தலைமைத்துவம், நிலைத்தன்மை, அனைவருக்கும் உள்ளடக்கிய வளர்ச்சி. ஸோ 3 விஷயம் இருக்குது. அடுத்து தமிழ்நாடு முதலீட்டாளர்களின் சொர்க்கம்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்கிறோன்னா, இதோடு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சுது. ஸோ ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் நோட் பண்ணி வெறும் நோட்ஸ் மேக் பண்ணணுன்னா எத்தனை பாயிண்ட்டு, அதுக்கப்புறமா இந்த சின்னம் வந்து வரைஞ்சிருக்கேன், இது வரையணுன்னா வரையலாம். எப்போது ஒரு விஷயம்னா கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேப்பர் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், மற்றவங்களை காட்டிலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 மார்க் 1 மார்க் எக்ஸ்ட்ரா இது பண்ணுவாங்க, உங்களுக்கு ஓவரால் டோட்டல் வந்து ரைஸ் ஆகும். இது வந்து தா அப்படிங்கிற எழுத்து, அதை வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மேலே வந்து ஒரு அம்புக்குறி மாதிரி வச்சு இது பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். சிம்பிள்னால வரைஞ்ச, இதே ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னா வரையணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்துக்கோங்க, நான் மொத்த இதுலேயுமே வந்து கீ பாயிண்ட் என்ன, 6 லட்சம் கோடி சென்னையில் நடந்தது, 7-8 ஜனவரி 3. மின்னணு கொள்கை 4, அமெரிக்க டாலர் இலக்கு இதுக்கான அறிக்கை 5, டான் ஃபண்ட் 6, 450 ப்ளஸ் பிரதிநிதி 7, 9 ப்ளஸ் பங்குதாரர் 8, பியூஷ் கோயல் 9, கருப்பொருள் 10. அவ்வளோதான், 10 பாயிண்ட்டு தான் கீ பாயிண்ட் நான் வச்சுருக்கேன். ஆனால் 1.5 பேஜை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மிச்சம் இருக்கிற ஒரு 1.5 பேஜ் இல்லை 1.25 பேஜை வந்து சமச்சீர் புக்கு 11th எக்கனாமிக்ஸில் தமிழ்நாடு பொருளாதாரம்னு இருக்கும், அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நான் அப்படியே இங்கே கொடுத்துட்டேன். இதுவும் ஆன்சர் தான். சமச்சீர் புக்கில் கொடுத்தனால இது ஆன்சர் ஆகாதுன்னா கிடையாது, இதுக்கும் அதுக்கும் லிங்க் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த அறிக்கையை நீங்கள் எந்த தமிழ்நாடு அறிக்கையை போய் எடுத்துக்கிட்டாலும் இந்த டேட்டா கொடுத்து வச்சுருப்பாங்க. ஜிடிபியில் எவ்வளோ, மனித வளர்ச்சி குறியீட்டில் எவ்வளோ, ஒவ்வொரு இண்டெக்ஸில் எவ்வளோ இருக்குது, இங்கே இருக்கிற வருமானம் என்ன, தொழில்துறை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் ஆன்சர் தான். நிறைய பேர் வந்து சமச்சீர் புக்கில் கொடுத்தனால இது எழுதக்கூடாது, வேறு எங்கேயோ இருந்தோ தேடி கண்டுபிடிச்சி எழுதணும், நெட்டில் சர்ச் பண்ணி எழுதுனா தான் மார்க் கொடுப்பாங்க அப்படின்லாம் நினச்சிட்ருக்கீங்க. அதெல்லாம் கணக்கில்லை. இந்த ஆன்சருக்கு ரிலவெண்ட்டாக இருக்கணும், இந்த இடத்துக்கு இது தேவை, அதனால் இதை நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறது தான் உங்களோட ஒர்க்கு. சொன்னால் ஜிடிபி 2வது இடம், மனித வளர்ச்சி குறியீடு 3வது இடம், முதலீடு மற்றும் மொத்த தொழில்துறை உற்பத்தி 3ஆம் இடம். இது அப்படியே புக்கில் இருக்கிறது தான், நான் ஜஸ்ட்டு ஹெட்டிங்ஸ் அதுக்கப்புறமா கொடுத்துருக்கேன். தொழிற்சாலை பங்களிப்பு முதலிடம். இதை டேரெக்டாக இப்படியும் எழுதலாம், இல்லை கீழேயும் எழுதலாம், இங்கே எழுதாமல் இங்கே கீழே எழுதலாம். மொத்தம் 2 லைன் யூஸ் பண்ணிக்கோங்க. நிதி ஆயோக் சுகாதார குறியீடு 3ஆம் இடம். ஏன்னா இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு லைனாக ஜிடிபிக்கு எடுத்து இதெல்லாம் லைனாக எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் கொடுத்தா தான் பேப்பர் ஃபில் ஆகும். அப்படிங்கும்போது நீங்கள் 10 நிமிஷத்தில் எழுத வேண்டிய கொஷினை மினிமம் 15-20 நிமிஷம் எழுதிட்டு இருப்பீங்க. அப்படிங்கும்போது பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியாது. எம்எஸ்எம்இ முதலிடம், நகரமயமாதல் 48%, தனிநபர் வருமானம் 2200. நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே லேக் அடிக்கிறாங்க அப்படின்னா, எவாலுவேஷனில் நான் சில ட்ராபேக்ஸ் இருக்குது டிஎன்பிசியில், நான் அதெல்லாம் மறுக்கலை. அது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஹையர் அட்வான்டேஜாக தான் இருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்கன்னா, உங்களோட மிஸ்டேக், ஒரு சில மிஸ்டேக் சொல்கிறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிக மிஸ்டேக் பண்ணுறது, எழுத சொன்னால் நீங்கள் பக்கமாக எழுதுறீங்க, நிறைய கண்டென்ட்டு டம்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதே நேரத்தில் வந்து கீ பாயிண்ட் கம்மியாக இருக்கும், எழுதுகிற வார்த்தைகள் நிறையா இருக்கும். அதை முடிஞ்ச லெவலில் ரெடியூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா
இதில் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், ஆனால் கண்டென்ட் நான் கொடுத்துருப்பேன். இதே ஃபார்மேட்டில் தான் இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க. அவங்க வந்து வேர்ட் எழுதிட்டு நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் உட்காந்து எண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. கண்டென்ட் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி எழுதுகிறாங்க, அவங்களுக்கு மார்க் கொடுத்துட்றாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய எழுதணுங்கிற இதில் ஃபுல்லாக இப்போ எம்எஸ்எம்இ முதலிடம்னு இருக்குது. புக்கில் எப்படி இருக்குன்னா எம்எஸ்எம்இ பார்த்திங்கன்னா சிறு மற்றும் நடுத்தர அதோட ஃபுல் டேர்ம் கொடுத்துட்டு இது வந்து இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் அதை ஃபுல்லாக உட்காந்து எழுதிட்டு இருந்தீங்கன்னா பேப்பர் கம்ப்ளீட் பண்ணவே முடியாது, டைம் ஆயிரும். ஸோ தனிநபர் வருமானம் 2200 ரூபாய், இங்கே போட்டுக்கோங்க. அடுத்து தொழில்துறை, ஜவுளித்துறை பார்த்திங்கன்னா இந்தியாவின் நூற்கிண்ணம் அழைக்கப்படுகிற 41% உற்பத்தி. தோல் பொருட்களில் ஏற்றுமதி 30% பங்கும், தயாரிப்பில் 70% பங்கும் தமிழ்நாடு கொடுக்குது. மின்னணு சாதனங்களில் சென்னை வந்து முன்னோடியாக இருக்குது. வாகன உற்பத்தியில் ஆசியாவின் டெட்ராய்டுன்னு சொல்லி சென்னை அழைக்கப்படுது, இங்கே சென்னைன்னு எழுதிக்கோங்க. வாகன உற்பத்தி வந்து 28%, லாரி வந்து 19% உற்பத்தி. சிமெண்ட்டில் வந்து 3ஆம் இடம். இந்த 3 லைன் எது கொடுத்துருக்கேன்னா முடிவுரை. இந்த முடிவுரை வந்து நீங்கள் ஏதாவது டார்கெட் வச்சு எழுதலாம். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் $1 trillion முன்னுரை கொடுத்துட்டேன், திருப்பியும் அதை எழுதுனாலும் எழுதலாம், பட் அப்படி எழுதுனீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு முன்னுரை ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா வேறு ஏதாவது முடிவுரை நீங்கள் என்ன திங்க் பண்ணி எழுதிக்கோங்க. இந்த மாநாடு மூலம் இத்தனை லட்சம் கோடி ஈர்க்கப்பட்டது, அதன் மூலம் வந்துட்டு தமிழ்நாடு வந்து முன்னிலை வகிக்கும், இல்லை ஜிடிபியில் நம்பர் 1 ஆகும், இந்த மாதிரியும் எழுதலாம். இல்லை வேறு ஏதாவது இவ்வளோ வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், தமிழ்நாட்டோட ஓவரால் பொருளாதாரம் மேம்படும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஆக மொத்தம் ஒரு 3 லைன் எழுதணும். நீடித்த நிலையான இலக்கு எஸ்டிஜி டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்து எழுதலாம். மொத்தம் ஏதாவது எழுதுனா நான் ஒரு 3 லைன் வந்து எப்படி முன்னுரை வந்து கண்டினியூஸாக எழுதுறீங்களோ அந்த மாதிரி முடிவுரையும் கண்டினியூஸாக எழுதுங்க. முடிவுரைன்னு ஒரு வார்த்தை எழுதணும்னு கணக்கு கிடையாது, இது ஆப்ஷனல் தான். சிலர் எழுதுவாங்க முடிவுரைன்னு சொல்லிட்டு, சிலர் எழுதாமல் கூட டேரெக்டாக எழுதுவாங்க. ஸோ ஆக மொத்தம் ஒரு 3 லைன் கண்டினியூஸாக எழுதி நீங்கள் முடிங்க. எதுக்காகனா நீங்கள் முடிச்சிருக்கீங்கிறது எவாலுவேட்டர்ஸ்க்கு தெரியணும். இப்படியே நான் முடிச்சுட்டு இதுக்கு அடுத்து ஒரு பாயிண்ட் கொடுத்து நான் முடிச்சிட்டேனா இல்லை ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியாமல் நான் பாதிலே நிப்பாட்டிட்டேனா, இல்லை எனக்கு பாயிண்ட் தெரியலையா அப்படிங்கிறது தெரியாது. இந்த கடைசி 3 லைன் எதுக்குன்னா இதோடு என்னோட பதில் நான் முடித்துக்கொள்கிறேங்கிறத ஒப்புக்கொள்கிற மாதிரி. ஸோ அதனால் மேலே இருக்கிற விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு முடிவுரை கொடுங்க. ரொம்ப ஜென்ரலாக இருந்தாலும் ஓகே தான். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றதால் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் உயரும், தனிநபர் வருமானம் அதிகரிக்கும், அதே மாதிரி இலக்கினை அடைய $1 trillion அடைய மிகவும் உதவியாக இருக்கும்னு இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீடித்த நிலையான இலக்கை அடைய பெரிதும் உதவும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். ஸோ ஆக மொத்தம் வந்து நீங்கள் இது ரிலேட்டடாக முடிவுரை எழுதியிருக்கணும், அவ்வளோதான். இதுதாங்க மெயின்ஸு. 10 பாயிண்ட்டை நீங்கள் நோட்ஸ் பண்ணி முதலீட்டாளர்கள் மாநாடு ரிலேட்டடாக நோட் மேக்கிங் பண்ணி வைக்கணும். இதை நோட் மேக்கிங் பண்ணிங்கன்னா ஒரு பேப்பரில் ஒரு 10 லைன் எழுதுனீங்கன்னா எவ்வளோ ஸ்பேஸ் வரும்? இவ்வளோ தான் வரும். இல்லை பாதிங்க ஒரு காலம் கூட எடுத்துக்கோங்க. ஒரு பேஜ் எடுத்து 3 காலம் பிரிச்சிங்கன்னா அதில் ஒரு கால அளவு தான் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்கும், அவ்வளோதான். இதை வச்சுட்டு நீங்கள் கதை எழுதுறீங்க. சைடில் வேணால் அதே பேஜில் வந்துட்டு நான் கொடுத்த இந்த கண்டென்ட்டை நீங்கள் எழுதிக்கலாம். புக்கில் உள்ள கண்டென்ட்டை நீங்கள் சைடில் எழுதி வச்சுக்கலாம். ஸோ இதை ஃபுல்லாக எழுதிட்டு அடுத்து இந்த 2 சைடில் அப்போ ஒரு பேஜ்லேயே நீங்கள் கண்டென்ட்டை முடிச்சிருவீங்க. இது வந்து இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. வேறு ஏதாவது கொஸ்டின் இது ரிலேட்டடாக வந்தாலும் இந்த ஆன்சரில் இருக்கிற ஒரு சில பகுதியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு காவாசியோ இல்லை அரைவாசியோ ஏன் முக்கால்வாசி கூட யூஸ் பண்ணலாம். அது கொஸ்டின் கேட்குறத பொறுத்து இருக்குது. ஏன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு 500 கொஷினுக்கு ஆன்சர் ரெடி பண்ணியிருப்பீங்க, அவ்வளோ டாபிக் கவர் பண்ணியிருப்பீங்க. ஒரு 500 கொஷின் எழுதுறதுக்கான கண்டென்ட் உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் அவங்க கேட்க போகிறது ஒவ்வொரு பேப்பர்லையும் 20 கொஷின் தான். அப்படிங்கும்போது உங்களுக்கு கண்டென்ட்டு வந்து திருப்பி ரிப்பீட் ஆகாமல் நீங்கள் எங்கேயோ படித்தது வேறொருக்கான ஆன்சரும் கூடி நீங்கள் அங்கே இன்சர்ட் பண்ணலாம். ஏன்னா அங்கே லிமிட்டட் 20 கொஷினுக்கு தான் ஆன்சர் எழுத போகிறீங்க. அதை திருத்தும் போது ரிப்பீட் ஆகாமல் இருந்தாவே போதும். அப்படி நீங்கள் இது பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதனால் எல்லாத்துக்குமே கம்மியாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் அதை எப்படி ஆன்சர் ரைட்டிங்குக்கு மாற்றணும்னு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது பண்ணிங்கனாலே போதும். இப்போ நான் எழுதின ஆன்சர்லாம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நிறைய பேர் என்ன யோசிப்பீங்கன்னா இதுக்கெல்லாம் மார்க் கொடுப்பாங்களா சார் அப்படின்னு யோசிப்பீங்க. நான் கேட்குறேன், நீங்கள் இந்த ஆன்சர் நீங்கள் வந்து நெட்டில் எங்கே வேணால் சர்ச் பண்ணி இது பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதுங்க பார்ப்போம், உங்களால் எழுத முடியுதான்னு பார்ப்போம். ஹாஃப் பேஜுக்கு மேலே தாண்ட மாட்டீங்க. பயங்கர சூப்பர் கண்டென்ட் நீங்கள் ரெடி பண்ணியிருக்கலாம், ஆனால் உங்களால் எழுத முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா
எழுதவே முடியாதுன்னு தெரிஞ்சு மக்கடிச்சு அவ்வளோ இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி எழுத முடியாமல் போகிறதுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ சிம்பிளாக இருந்தாலும் அதை எழுதுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் கிடைக்கும். ஏன்னா எழுதாமல் இருக்கிறவங்களுக்கு இது வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதே கஷ்டம் எக்ஸாம் ஹாலில். இப்போ நான் வந்து இதை நான் ரெடி பண்ணும்போது நான் பார்த்து கண்டென்ட்லாம் ரெடி பண்ணி தான் வீடியோ மேக் பண்ணுறேன். இதுவே கொஞ்சம் வந்து ஈஸி மாதிரி தெரிஞ்சாலும் இது கொஞ்சம் கஷ்டம் தான். இது எக்ஸாம் ஹாலில் பண்ணும்போது அந்த ப்ரெஷரில் இதை எழுதுறது இன்னும் கஷ்டமாகும். நிறைய டேட்டா மறந்துடும். ஏன்னா நிறைய சப்ஜெக்ட் படித்து வச்சுருப்பீங்க, ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் படித்து வச்சுருப்பீங்க. இந்த பர்டிகுலர் கொஷின் கேட்டோன்னா இதுக்கு ஆன்சர் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. அதில் இதை ரீப்ரொடியூஸ் பண்ணுறதே கஷ்டம். இதிலேயே வந்து ஒரு 60 to 70% தான் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். நிறைய டேட்டா மறந்து போயிடும் நான் கொடுத்ததுலேயே. அப்படி இருக்கும்போது புதுசாக இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. இருக்கிறத சிம்பிளாக இது பண்ணுங்கள். எந்த லெவலில் மெயின்ஸுக்கு நீங்கள் சிம்பிளாக தேவையானதை நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி ஸ்டாட்டிக் போர்ஷனையும் கரண்ட் அஃபேர்ஸையும் மெர்ஜ் பண்ணி எழுத கற்றுக்குறீங்களோ அந்த லெவலில் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஸோ ப்ராசஸ் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். பட் நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு இதை பண்ணணும். நிறைய பேர் வந்து நான் இல்லை சார் நான் நியூஸ்லாம் படித்து கேதர் பண்ணி யாருமே எழுதாத பாயிண்ட் இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சமச்சீர் புக்கில் இருக்கும், எல்லோரும் கொடுத்துருவாங்கல்ல அப்படின்னு கேட்கலாம். நிறைய பேருக்கு இந்த திங்கிங்கே வராது. இது கூட சேர்ந்து இதை கொடுக்கணுங்கிறதே திங்கிங் வராது. என்னென்னமோ எழுதிட்டு இருப்பாங்க சம்மந்தமே இல்லாமல். அதுக்கு இது பெட்ரு. அட்லீஸ்ட் கீ பாயிண்ட்டாவது இருக்குது. சமச்சீர் புக்கில் இருக்கிற கீ பாயிண்ட் வைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இதுவும் கொஷினுக்கான ரிலவெண்ட்டு தான். இதை நீங்கள் கொஷினுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து எதுக்கு எதை லிங்க் பண்ணணும், எந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எந்த ஸ்டாட்டிக் போர்ஷன் லிங்க் பண்ணணும், எந்த ஸ்டாட்டிக் போர்ஷனுக்கு எந்த கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ணணும், எப்படி அனலைஸ் கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களே மெயின்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குற மூலியமாக ஒரு சில ஐடியாஸ் மேக் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.